ஸோ கைஸ், என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லிக்கல் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லிக்கல் பேக் சைடு போனால் தான் இந்த காரு பைக்கெலாம் போகும். நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துட்டோம். இல்லிக்கல் பேக் சைடு போட்டு வாங்க, அப்போ தான் வந்து இது போகலாம், வண்டி எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீப் தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணுங்க. ஜீப் 39 rupees தான் இங்கே. பர் பர்சனுக்கு 20 rupees, டோட்டலாக 59 rupees. பைக்கோ காரோ வந்தீங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் இருக்குது. அதையும் வந்து எடுத்துக்கோங்க. பேக் சைடு, அதாவது இல்லீகல் பேக் சைடுக்கு எதுவுமே கிடையாது. அது என்ட்ரி தான், எல்லாமே ஃப்ரீ தான். இதுக்கு மட்டும் தான் எல்லா சார்ஜஸ் இருக்குது. பைக் பார்க்கிங் சார்ஜ் இருக்காங்க. ஸோ நாங்கள் பண்ண தப்பு நீங்களும் பண்ணாமல் நம்ம விலாகை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். எந்த கம்மிட்டி சொல்லியிருக்க மாட்டானுங்க விலாகில். நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஒழுங்காக தெரிஞ்சுக்கோங்க. ஏறுமா? ஓகே. சூப்பராக இருக்காண்ணா. இந்த எதுலேயுமே ட்ரெக்கிங் இன்னும் நாங்கள் பண்ணாமல் இருந்தோம். காசு அங்கெல்லாம் ஃப்ரீ. இங்கே தான் ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் எங்களுக்கு இது, இந்த ட்ரிப்பில். தயவுசெய்து ஜீப் வச்சுன்னு போங்க. 39 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மூச்சு அரிக்க ஏறாதீங்க. மேலே முடியல, பாதி மலை ஏறல. அதுக்குள்ளே உள்ள கருத்தெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் குலுங்குது. ஸோ கைஸ், அது ஷார்ட்கட் இருக்குன்னு போகிறானுங்க. நம்ம மெயின் ரோட்லேயே போவோம். இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, ரோடு ஒரு நார்மலாக இருக்குது. அவங்க ஷார்ட்கட்டில் ஏறுறாங்க. நிறைய ஷார்ட்கட் இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் நான் பண்ணதெல்லாம் உங்களை பண்ண சொல்கிறேன்னா, இதெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் லைஃப்பில் ஒன் டைம் ஆச்சும் பண்ணிடணும்ல. சரி, கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டப்பட்டால் தானே வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுக்கு இந்த மாதிரி ட்ரெக்கிங்கில் ஒரு உதாரணம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. நான் கஷ்டப்பட்டு மேலே போகிறோம், ஒரு பெஸ்ட் வியூ பாயிண்ட் பார்ப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, அதுக்குள்ளே வந்து ஃபாக் ஆகுது பாருங்க. அதுக்குள்ளே ஃபாகி ஆகுது. அங்கெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இங்கேயும் சேஞ்ச் ஆகும்னு நம்பிக்கையோட மேலே ஏறுறோம். மெயின் வழிக்கும் குறுக்கு வழிக்கும் ஒரே வேகம்தான். இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. பாருங்க, ஆனால் கிளைமேட் மாறுது. ஃபுல்லாக வந்து ஃபாக் வருது, அந்த க்ளவுடு வருது. கொஞ்சம் சில்லுன்னு ஆகுது மனசு இல்லை, மழை. மேலே போயிட்டு வியூவை கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ, ஐயா சும்மா ரியாக்ஷன் கொடுக்குறாடா. இங்க பாரு, வந்து சைனா மேரி இதுடா. சைனா மேரி. ஐயா, ஐயோ. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து மேலே ஏறி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இல்லிக்கலுக்கு. பாருங்க, இதில் போகலாமா? இது போகக்கூடாதா? இதில் நல்லா இருக்குமாண்ணே? அந்த வழி அங்கே போகிறது. இந்த வழி எங்கே போகுது? அந்த வழி புதுசாக அந்த போகும். இது
சுத்து தானே காங்கிரீட் வழி போனால் மூட்டத்துக்கு விட்டுருவாரா இதுமாதிரி தான் செய்கிறாங்க பொழுது இது பேர் டப்புன்னு ஓம்பி போயிடணும். ஃபைனலாக மேலே ஏறி வந்தாச்சு. பின்னாடி இருக்கிறது தெரியுதுல்ல, அது இப்போ தான் கட்டுறாங்களாம். இந்த சைனா பெருஞ்சுவர் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது பார்க்க. ஓ மை காட், சரியாக இருக்குது. ஐயோயோ, அது அதுக்கு மேலே சரியாகுது. பாருங்க, இந்த இடம் நல்லா இருக்கு. நம்ம உட்காந்து இருந்தா தானே அது. ஆமாம்மா, ஃபால்ஸ் பாரு அதோ ஸ்ட்ரைட்டா. ஐயோ, இங்கே பாருங்க, எதை வேலை பண்ணிட்டு உள்ள நக்கல்யா அவனுக்கு. அது அங்கே போவானா? அதோ பாரு, ஆலப்புழா எடுத்து பாரா. இது அதோ பாரு, ஆலப்புழா எடுத்து பாரு. எங்கடா அதோ ஒரு 6 மேத்து எடுத்து நடுவில். கருப்பேன் குசும்புக்காரன். அதோ பாருடா, அது ஆறு. அது அந்த அது மேலே போலாம் பாரு. நம்ம அங்கே பாரு போலாம் தான், அதை தான் ஒன்று சொன்னார். அங்கே போய் பார்த்தா அந்த மலை ஈக்குவலாக தெரியும் போல இருக்கு. அதான்டா இப்படியா ஏறி போகிறதாட்டுக்குதா. அதான் சொன்னார், இப்படியும் போகலாம் அப்படி போகலான்னு. ஸோ காய்ஸ், திஸ் இஸ் த வியூ ஆஃப் இல்லிக்கல் ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போவோம். பேக் சைடுக்கு வேறு வழி, அதுவும் போவோம். எக்ஸ்ப்ளோர்ன்றது எல்லாத்தையும் பண்ணணும். சொல்லு சொல்லு எலைக்குமா சொல்லு. நீயானா இந்த சினிமாலாம் வரையாது? நீயானது இதுதான் ஏற போகிறோம். மேலே ஏறி அந்த டாப் வியூ போக போகிறோம். சாவிக்கிறேன், ஸ்கேட்ச் வந்துடும்டா. இதா அண்ணா அர்ஜுன் பாட்டு போடல, மோட்டிவேஷன் பாட்டு போடுது. என்னடா அங்கே வருது வண்டி? ஜிப்லைன் இருக்கு அதுக்கு. வாடா, நம்ம நேரம் பார்த்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஸோ கைஸ், ஃபைனலாக இல்லிக்கல் வந்துட்டோம். அங்கே ஃபோட்டோ எடுத்து எதுவுமே இங்கே இல்லை பாரு. சூப்பராக பிளாகில் பார்த்துருப்பீங்க, அந்த பிளேஸ்லாம் சூப்பராக தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, ஒன்றுமே தெரியல. பேட்டை சைக்கிள்டா, ஒன்றும் தெரியலண்ணா. ஃபைனலாக வந்து இந்த இடம் தான். என்ன இடம்? இல்லிக்கல் வியூ பாயிண்ட். ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு இதுக்கப்புறம் தான் போக போகிறோம். பேக் சைடு நம்மளுக்கு இந்த தொல்லை இருக்காது, வண்டியிலே போயிடலாம். பைக்லேயே போயிடலாம், ட்ராவல் பண்ணி. கொஞ்சம் டேஞ்சர் தான் சொல்கிறாங்க, போய் பார்ப்போம். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். மலையை பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதையும் கீழே இறங்குறோம். இப்போ வந்து இல்லக்கல் பேக் சைடு போகிறோம்.
ஃப்ரண்ட் சைடு பார்த்துருப்பீங்க. இப்போ பேக் சைடு போகிறோம். இறங்குறது பாருங்கள், செம்ம ட்விஸ்ட்டாக இருக்குது. சரி, நான் இலக்கல் பேக் சைடு போய்ட்டு விளாக் பண்ணுறேன். இதோட விளாக முடிச்சிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இறங்குறோம், ஜாலியாக தான் இறங்கிட்டோம், சீக்கிரமாகவே இறங்கிட்டோம். ஷார்ட்கட் இதில் இந்தமாரி மலைலாம் வந்து அங்கே ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட்டில் இறங்கி வந்துட்டோம் நாங்கள். இப்போ இறங்கி நம்ம வண்டிக்கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ சூப்பரான ஒர்த்தான பிளேஸ் தான். ஒரு ஆளுக்கு வந்து 50 ஜீப்போடு சேர்த்து 59 ருபீஸு. ஜீப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ருபீஸு. என்ட்ரி டிக்கெட் இது பைக் பார்க்கிங்கு 8 ருபீஸ் வரும். ஸோ வாங்க, ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ எல்லா பசங்களும் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இவர் மிஸ்லோ பாருங்கள். ஸோ வந்து ஒன் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்க, ஜாலியாக இருக்கும். தயவுசெய்து ஜீப் எடுத்துக்கோங்க. எங்களை மாரி வாக்கிங் பண்ணுங்க ப்ரோஸ். ட்ரெக்கிங் பண்ணுற பேரில் நடந்து போய் நல்லா தான் இருக்குது. ரொம்பலாம் மழை கிடையாது. ஏறும்போது கஷ்டமாக இருக்கும், இறங்கும்போது ஜாலியாக தான் இருக்குது. அது எல்லா மலையும் தான். ஆனால் இது அவ்வளோலாம் இல்லை, ஓரளவுக்கு மூச்சு இறங்குது, உறிஞ்சிக்கிட்டே வரலாம். ஆனால் இப்போ ஓகே. ஆனால் ஜீப் எடுத்துக்கோங்க, நீங்களாம் வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான். பெஸ்ட். ஆமாம், கவிஞர் நாங்கள் உங்களுக்காக விளாக் போகிறதுக்காக தான் ட்ரெக்கிங் வந்தோம். கவிஞர் வைரமுத்து பேசுகிறேன். இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.